சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுனுக்கிறான். என்ன மெடிசன் செக்டர் என்ன சொல்கிறீங்க? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். பாய்சன் செக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் செக்டர் அட்டாக் பண்ணிச்சா, ஆனால் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்டுனுக்கிறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறான். அழைச்சா அன்றைக்கே அந்த அயன் அம்பலா செக்டரோட லீடர் சொல்லிட்டு இருந்தான், நீ ஏன் நினச்சிட்டு இருக்க மெடிசன் செக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி இன்னசென்ட் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து பார்த்து அவன் சொன்னான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஃபுல்லாக என்னோடய ரிவெஞ்சிலே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால அவன் சொல்கிறத சுத்தமாக காதில் வாங்கிக்காம நான் போயிட்டேன். பட் ஆனால் இப்போ தான் இவர் சொல்கிறதுக்கப்புறம் புரியுது. பட் ஆனால் என்ன எனக்கு சுத்தமாக புரியல, இவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கு ஒன்றே அவர், எப்பா எனக்கே ஒன்றும் தெரியாது, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிச்சோ அதுதான் எனக்கும் தெரியும், மற்றபடி எனக்கே ஒன்றும் தெரியாது அப்படி சொல்கிறாரு. பரவாயில்ல அதே சொல்லுங்கள், எனக்கும் ஒன்றும் தெரியாது அப்படி சொல்கிறான். உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு பார்த்தா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெடிசன்ஸ் ஆக்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர், ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆம்பிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் செக்டால் ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழியிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் செக்ட்டுக்கு அப்படி மட்டும் பாய்சன் செக்ட் அழிஞ்சிருந்தாங்கன்னா இனத்திக்கு இந்த மெடிசன் செக்ட் இருந்த இந்த இடத்துல பாய்சன் செக்ட் இருந்திருக்கும், பாய்சன் செக்ட் இருந்த இடத்துல மெடிசன் செக்ட் இருந்திருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக போயிருக்கும். பட் ஆனால் அப்போது ஒரு வேரியபிள் வந்திருந்தாங்க, அதுதான் டேங்க் ஃபேமிலி. இந்த சுவிட்ச்மேனை சேர்ந்த டேன் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அந்த வாரில் ஜாயின் பண்ணாங்களோ அப்போவே மொத்தமாக மாறிடுச்சு, தலைக்கீழ ஆகிடுச்சு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் ஃபேமிலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓனான சீக்ரெட் டெக்னிக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாய்சன் ஆர்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க. இதோட சேர்த்து அவங்களுடைய லீடர்ஷிப்பை யூஸ் பண்ணி இந்த பாய்சன் செக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் தோக்கிற நிலையில் இருந்த அந்த பாய்சன் செக்ட்டு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் செக்டை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போராடுறதுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் ஃபேமிலி இந்த டேங்க் ஃபேமிலி இந்த வாரில் ஜாயின் ஆனதால் ஒரு கிளியரான வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏற்பட்டது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாரோடைய ஃப்ளோவே மாற ஆரம்பிச்சுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் செக்ட்டுக்கு ஏற்ற போல் தான் மாறிடுச்சு. ஸோ இந்த மெடிசன் செக்ட்டு 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போச்சு. அப்படி அழியறதுக்கு விருப்பம் இல்லாத மெடிசன் செக்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் செக்ட் அவங்களுக்கு கீழே அவங்கள கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாய்சன் செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா முரில் அலையன்ஸில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ இப்படி பாய்சன் செக்ட்டு முரில் அலையன்ஸில் ஜாயின் பண்ணதால் எந்த ஒரு மெடிசன் செக்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முரில் அலையன்ஸை கூட பகையை வச்சுக்க விரும்பலை. ஸோ அதனால் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சுது. இந்த மெடிசன் செக்ட்டுக்கு சர்வே ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழியே இல்லை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார்கிட்டையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்கவும் முடியல, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியல. ஸோ இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமே மாற ஆரம்பிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனை சொல்கிறாங்க. பட் ஆனால் அது நிஜமா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர் சொல்கிறாரு. உடனே ஹீரோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் செக்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் செக்ட் மேலே ஒரு புகார் ஒன்று வச்சாங்க. அது என்னென்னா இந்த பாய்சன் செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்மிடான பாய்சன் அண்ட் ஆர்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும், இந்த பாய்சன் செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற இந்த கிளாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேச்சுவார்த்தை இல்லாமல் அடிதடியாக மாறதுக்கு காரணமே இது ஆரம்பிச்சுது. இது எக்ஸ்ப்ளோர் ஆனதால் மட்டும்தான் இப்போது இதுமாரியான சுச்சுவேஷன் வந்து நடக்குது. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. பட் ஆனால் உண்மை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அப்படி வந்து பார்த்தா அவர் சொல்கிறாரு, நான் இத்தனை நாளாக மெடிசன் செக்டர் தான் விக்டிம்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் நான் எந்த ஒரு ரிக்ரெட்டுமே இல்லாமல் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நான் என்னோடய ரிவெஞ்சை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்வாகமாக வரான். உடனே அவர், எப்பா நீ ஒன்றையும் வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா இதில் வந்து மொத்தமே உன்னுடைய ப்ளேம் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே சென்ட்ரல் பிளேஸ் தான் ஒத்து வரும். பட் ஆனால் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற உன்னுடைய ஹுன்னாமில் இருக்கிற அந்த ஹோம் டவுனில் நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இருந்தாலும் ஹீரோ, பட் இருந்தாலும் இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான சீக்ரெட் இருக்குது, அது தெரிஞ்சுக்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது, இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சமஸ்வாகமாக வரான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர், என்னப்பா பண்ணுறது, இந்த வேர்ல்டு அப்படி தான், இந்த வேர்ல்டு இப்போது கருப்பு இதுதான் ஒயிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இப்போ இல்லை, எது எப்படிப்பட்டதுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. பாய்சன் செக்டர்கிட்டையும் அவங்க கேட்டால் மேலே ஒரு ஜஸ்டிஸ் இருக்குது, அதே சமயம் மெடிசன் செக்டர்கிட்டையும் அவங்களுக்கு கேட்டால் மேலே ஒரு ஜஸ்டிஸ் இருக்குது. பட் ஆனால் இங்கே இம்பார்ட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா, நம்ம இப்போ எந்த நிலையில இருந்து அந்த சுச்சுவேஷன் எப்படின்றத பொறுத்து கரெக்டான முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இப்போ மாற போகிறோம். இப்போ நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நைட் டைமில் தூங்காமல் யோசிச்சுங்கிறான். அப்போ வந்து இந்த மெடிசன் செக்ட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணதால் இந்த பாய்சன் செக்ட்டு அட்டாக் பண்ணதை சொல்கிறாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் இருக்குது. அப்படின்னா இந்த பாய்சன் செக்டருக்கு எதிர்க்க இருக்க என்னோட ரிவெஞ்சு கரெக்ட் தானா? இப்படியே போயிட்டு இருந்தால் என்னால் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க முடியாது. இது வரைக்கும் ரிவெஞ்சுக்காகவே வாழ்ந்தேன்னா இப்போ இன்னமும் ஃபார்வர்ட் ஆகி போயிருந்தா என்ன பண்ணுறது? நான் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா பின்னான்னு போனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சோஃபா பொண்ணு வருது. நேற்றுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய பேண்டேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றத்துக்கு தான் வருது. பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோடைய பேண்டேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினுக்குது. உடனே ஹீரோ அந்த சோஃபா பொண்ணை பார்த்து தான் சொல்கிறான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நாள்லேருந்து எனக்கு வரத்தாவில்ல இந்த பேண்டேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுறதுக்கு. நீங்கள் வந்து அதை எடுத்தாந்து என் கையில் கொடுத்தாலே போதும், நானே வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோருக்கு வெளியே வச்சாலே போதும், நானே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுப்பேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே செய்ய தேவையில்ல அப்படின்னு வந்து பார்த்தா சொல்கிறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பெயின் இல்லை வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் மெடிசன் செக்ட் அப்படின்னு சொன்னதால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இது மாதிரி முடிவு எடுக்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிடுறான். இதை சொன்ன உடனே பார்த்தா அந்த பொண்ணு சோகமாயிட்டு சரி சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல கிளம்பிச்சு. ஹீரோவுக்கு பேண்டேஜ் மாற்றிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் உட்காந்துக்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ காலையில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணிட்டு அவனோட இன்டர்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவனுடைய அந்த பெட் பிளஸ்ஸுக்கு எவன்லி ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது. அப்போ கரெக்டாக டேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருது. முதல்ல நீ ரிலாக்ஸ் பண்ணு, பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நீ ப்ரீத் பண்ணு, உன்னோட இன்டர்னல் எனர்ஜியை பொறுமையாக நீ செட்டில் டவுன் பண்ணு. ஒரு கடலில் எப்படி அலைகள் ஓயாமல் திரும்ப திரும்ப வந்து அந்த கரையை முட்டுதோ அதுபோல் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய இன்டர்னல் எனர்ஜியை சர்க்யூட் பண்ண ஆரம்பிக்கணும். சூப்பர் சூப்பர், நான் சொன்ன போலே செஞ்சுட்டியே ஐயோ இப்போ தான் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ ஒரு வாரத்தில் இதுமாரி குணமாகும் சொல்லி. அது மட்டும் இல்லாமல் உன்னால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய இன்டர்னல் எனர்ஜியை சர்க்குலேட் பண்ண முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் உன்னுடைய ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் செம சூப்பராக இருக்குது. அது வேறு இல்லாமல் நீ இதுமாரி மெடிசேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னுடைய பெட் பஸ்ஸுகள் எவ்வளோ அது வெளியே வருதுன்னா கண்டிப்பாக நீ எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லு, உன்னை பயம்படுத்துகிற அந்த விஷயம் என்ன? உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ண விடாமல் தடுக்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஓஹோ அப்படியா நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. 8 வருஷமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் செக்டரி அவங்களுடைய கண்ணோட்டத்துலேருந்து மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன் கண்டி, மற்றபடி எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. இந்த உலகம் எப்படிப்பட்டது அதுங்கிறத பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. பட் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறப்போ நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் இப்போ இருக்கிற நிலைமையில் என்னால் சரியான வேலை போக முடியவே இல்லை. என்னால் இப்படியே நான் போயிட்டு இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தா அவன் சொல்லுங்கிறான். ஓஹோ, எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 20 வயசு ஆகுது. பட் இருந்தாலும் நீ இந்த உலகத்தை பார்க்குற விதத்தை பார்க்கும்போது நீ எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இந்த உலகத்துலேருந்து அனுபவிச்சு இப்போ நல்லாவே தெரியுது. என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ட்ரூத்தை நீ கண்டுபிடிச்சிட்டனா நீ வந்து ரிவெஞ்சில் தடுமாறுறன்னு உனக்கு தோணுது. ஸோ அப்படி நீ ஸ்லிப் ஆகிற நேரத்தில் அது உனக்கே டேஞ்சராக இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆமாம், என்ன பண்ணுறது, நான் என்னுடைய ரிவெஞ்ச் அது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அது இதுமாரி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து நியாயமாக இல்லைனா கண்டிப்பாக என்னால் இந்த 100 ஃப்ளவர் வேலி சாரோ செக்டை அதுக்கோசமும் இந்த மெடிசன் செக்டருக்கோசமும் என்னால் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து பற்றி நான் பேசிக்கிறான். ஓ ஐ சி, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி நான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட இது போன விஷயங்களை சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ உலகத்தை இது அப்படி இது இப்படின்னு பாரபட்சமாக சூஸ் பண்ணி அது அப்படி தான் இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ அதுக்குன்ட்டு ஒரு வேல்யூவை கொடுக்கறதுக்கு பதிலாக நீ ஜஸ்ட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது எப்படி இருக்கோ அப்படியே நீ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்க ஆரம்பிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன். பட் அந்த சுச்சுவேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஏன் இந்த சுச்சுவேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளை ஆகும். நீ ஜஸ்ட் இப்போ உன்னுடைய ரிவெஞ்சை டெம்பரவரியாக கொஞ்ச நேரம் அதை நிறுத்தி வையா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை நிறுத்தி வச்சுட்டு நீ உன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாரு. உன்னை சுற்றி என்ன இருக்குது, அதெல்லாம் என்ன மாதிரியா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அது என்ன மாரி நடந்துகிட்ருக்கு, உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் என்னென்னு பார்த்துட்ருக்கு. உன்னுடைய ரிவெஞ்ச் ஜேர்னி அது கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அது உனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உனக்கு ஒரு புதுசான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு கிளியரான பாத்தை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ தான் புரியுது இந்த மாதிரியான ஒரு காரணக்கோசம் தான் நீ சீக்ரெட் சொசைட்டியில் ஜாயின் பண்ணாமல் மறுத்துட்டு இருந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுனே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, உனக்குள்ளேயே இதுமாரி நீ தப்பாக யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நான் உனக்கு இதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா தான் நடந்துட்டுருக்கு. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பா இல்ல. பட் இருந்தாலும், நீ ஏன் இது மாரி பண்ற? நீ வந்து பார்த்தீன்னா, மக்களுக்கிடையே ஒருத்தங்களுக்கிடையே வந்து பார்த்தீன்னா, நமக்குள்ள இருக்கிற லைன் இவ்வளோதான். அப்படின்னு வந்து பார்த்தீன்னா, தெளிவா கோடு போட்டுடுற. பட் ஆனா அது மத்தவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களுக்கு எவ்வளோ பெயினா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கிறதே இல்ல. அப்படின்னு வந்து பார்த்தா சொல்றாரு. இத கேட்டோனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பார்த்தா த்ராக் பராக் முடிச்சுட்டு, ஓ! இவரு வந்து நம்மகிட்ட அக்கறையா தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். உடனே அவரு கேட்டோனே அவரு சரி கண்டாக்ட் டேய் நான் ஒண்ணும் என்ன பார்த்து சொல்லடா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சோசோவ சொல்லுகிறேன். அந்த விஷயத்துல, அவளுடைய விஷயத்துல அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுகிறாரு. சோசோவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஆமா. நீ நேத்து அவகிட்ட சொன்னியாமே, நீ வந்து அவளுக்கு நர்சிங்லாம் பண்ண தேவல்ல. இது மாரி சாப்பாடெல்லாம் குடுக்க தேவல்ல. இது மாரி கொஞ்சம் ரஃப்பா அவகிட்ட சொல்ட்டியாமே. ஸோ அத நினைச்சு தான் இப்ப கொஞ்சம் அவ கவலையா இருக்கா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ ஒரு காலத்துல அப்படிதான் ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தா அவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்துட்டு. ஸோ, அது போல தான் நீ இருக்கிற அப்படிங்கிறதுனால அவ உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சால கண்டிப்பா வேற ஒண்ணும் கிடையாது. பட் ஆனா நீ இது மாரி ஒரு மெடிசன் செக்ட் அப்படிங்கிறதுனால இது மாரி அவள நீ பிரிச்சு வைக்கிறது தப்பு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நான் உன்கிட்ட நேத்து சொன்னதா? இல்லனா இந்த மெடிசன் செக்ட் விக்டிம் எல்லாம் சொன்னதா? நீ என்ன நினைக்கிறடா? அப்படின்னு வந்து தான் கேட்கிறாரு. நீ எல்லா விஷயத்தையும் இது மாரி ஒண்ணா சேர்க்கறது தப்பு இல்ல. பட் ஆனா அப்படி ஒண்ணா சேர்க்கறது உனக்கு தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதனால உன்ன சுத்தி இருக்கிறவங்க ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. மனுஷங்கலாம் எப்பவுமே கருணையோட தான் இருப்பாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி சொல்லிட்டு அந்த சோசோ பொண்ண தான் பார்க்க போய்ங்கிறான். அந்த சோசோ பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுன்னுக்குது. அப்போன்னையும் மிஸ் சோசோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பொண்ண கூப்பிடுறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கினுக்குது. உடனே அந்த சோசோ என்ன அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குது. உடனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைண்ட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாரி தப்பான விஷயங்கள பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். பட் ஆனாலும் என்ன பண்றது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. உங்களுடைய கைண்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எனக்கு யாருமே கைண்ட்னஸ காட்டினதில்ல. நான் இத பத்தி கொஞ்சம் அதிகமா யோசிச்சனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி நம்மளுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு. நான் செஞ்ச அந்த செயலால உங்களுடைய ஹார்ட் கொஞ்சம் வலிக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு விஷயத்துல ரொம்ப அப்சஸ்டா இருந்ததால, என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறதே இல்ல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நானு மத்தவங்களுடைய கைண்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எனக்கு அவங்களுடைய கைண்ட்னஸ குடுத்ததே இல்ல. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ பேசினே இருக்கும்போது டப்புன்னு அந்த பொண்ணு ஹீரோவுடைய கைய புடிச்சுட்டு, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ மன்னிச்சிட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா சிரிக்குது. ஹீரோ இத பார்த்தோனே சரின்ற மாரி அக்செப்ட் பண்ணிக்கிறான். பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் தான் காட்டுது. பார்த்தீங்கன்னா, அதுக்கு வாய் பேச தெரியாதுங்கிறதுனால டயலாக்லாம் எதுவுமே போடல. ஜஸ்ட் அந்த இமேஜ வச்சு நானா அஸ்யூம் பண்ணி தான் சொல்றேனே கண்டி வேற ஒண்ணும் கிடையாது. பார்த்தீங்கன்னா, இப்போ நைட் நேரத்தில அந்த டேங் ஃபேமிலில தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அட்வைசர் மேன் எங்கெங்கோ போயின்னு இருக்கும்போது, அந்த மெடிசின்ஸ் சைலண்ட் டிராகனுக்கு மெடிசன் பண்ணவர் தான், "டேய் மேங் எங்கடா போயிட்டுருக்க? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேனா இல்லையா? இது மாரி உனக்கு இந்த இடத்துல சுத்தி திரியறதுக்கு அலோடு கிடையாது. அதுவும் இந்த நேரத்தில" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுங்கிறாரு. "கவலைப்படாதீங்க. அந்த ரூம்ல இருக்கிறது ரொம்ப புழுக்கமா இருந்தனால ஜஸ்ட் நான் சும்மா சுத்தி தான் பார்க்குறேன். கண்டி வேற ஒண்ணும் கிடையாது." அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தா அவன் பாட்டுன்னு கிளம்பிக்கிறான். "டேய் என்னடா நான் சொல்றேன் நீ பாட்டுன்னு போயின்னே சொல்லி அவன் கத்துறான். ஆனா பாட்டுன்னு அவன் கண்டுக்காம போயின்னுக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவ பார்த்துட்டு, "வாவ்! நிலா எவ்வளோ அழகா ரைஸ் ஆயிருக்கு பாரேன். இது செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு." அப்படின்னு வந்து பார்த்தா அவன் பார்த்துட்டு இருக்கான். "எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் இது மாரி இப்போ பேசிட்டு இருக்கேன்னே தெரியலையே! எனக்கே என்ன பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு." அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அவன் கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ட வந்து பிடிக்குது. "ஹேய்! முலா ரொம்ப அழகா இருக்கு." அப்படின்னு சொல்றதுக்கான நேரம் இது கிடையாது. அது மட்டும் இல்லாம, இந்த மாரியான நேரத்தில நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கேட்குது. "ஹோஹோ! நம்ம பார்த்தே ரொம்ப காலம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா, ரொம்ப காலம் ஆகி மீட் பண்ணோனையும், நீ இது மாரி தான் எனக்கு வெல்கம் பண்ணுவியா என்ன? நீங்க ஏன் இந்த அளவுக்கு ரூத்லெஸ்ஸா இருக்கீங்க? உங்கள பார்த்தாலே தெரியுது. நீங்க அமைதி இல்லாம இருக்கீங்கன்னு தெரிஞ்சு. ஏன்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் அவன். பார்த்தீங்கன்னா, "சொல்லுங்க மிஸ்" அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டான் ஃபேமிலியோட அந்த யங் லேடியா இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அது நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தா தான் தெரியும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது.